ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்க அன்புக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, என்னோட வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் தன்மானத்தை விட்டு தரமாட்டேன் அப்படின்னு விடாப்படியா தன்மானத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. எனக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, அவங்க காலில் போய் விழலாமா இருக்கலாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனின் கிரக பயிற்சியால நம்மளோட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. குறிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறதுனால ஏற்படும் நன்மைகள், தைரியம், தொழில், குடும்பம், பொருளாதார நிலை, பரிகாரங்களை பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். தனுசு ராசியினரின் தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, குடும்பத்தின் மீதுள்ள அன்பு இவங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை தேடித்தரப்போகுது. சுக்கிரன் தனுசு ராசியில் அதிபதி வீட்டில் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படுங்க. குருவின் பார்வை இருக்கிறதுனால யோகம் உண்டாகும். அர்த்தாஷ்டம சனி பயம் தேவையில்லை, இது சுகமான நேரங்க. தைரியமாக எந்த செயலையும் செஞ்சீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இது சரியான நேரமா இருக்கும். சுக்கிரன் 6ஆம் மற்றும் 11ஆம் இடங்களுக்கு உரியவர் அப்படிங்கறதால கடன், வேலை, வருமானம் போன்ற விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். குருவின் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் கெட்டது எதுவும் நடக்காது. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் உயர்த்தலுக்கு செல்வார்கள். தசாபதி நன்றாக இருந்தால் இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கடன், பகை, வேலை வாய்ப்பு போன்ற பிரச்சனைகள் நீங்கும். துன்பங்கள் நேரும் போது பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக பாதிப்புகளை குறைக்கலாங்க. தனுசு ராசிக்காரர்கள் கடன், வேலை, சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திச்சிருக்கலாம். சுக்கிரன் ராகுவுடன் இணைவதால கணவன் மனைவிக்குள் மன வருத்தம் இருந்திருக்கலாம். இப்போது நல்ல நேரம் நெருங்கி வர்றதுனால கடன் வாங்கி வீடு கட்டலாம், சொத்து வாங்கலாம். வீடு, இடம், வண்டி, சொகுசு கார் போன்றவற்றை வாங்க இது நல்ல நேரம். திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு. சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் குருவின் வீட்டில் இருக்கிறதுனால வீடு கட்டும் கனவு நிறைவேறும். மார்ச் மாதத்திலிருந்து சனி பகவான் குறைகளை நிவர்த்தி செய்யறாருங்க. மேல் படிப்பு, அரசு வேலைக்கான முயற்சிகள் வெற்றி தரும். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும், கடன் குறையும், வருமானம் அதிகரிக்கும். நகை, வீடு, இடம் வாங்க யோகம் வரும். கமிஷன், வியாபாரம், லாட்டரி போன்ற முயற்சிகள் வெற்றி தரும். ஆசிரியர், மருத்துவர், வழக்கறிஞர் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காதல் திருமணம் அல்லது இரண்டாவது திருமணம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் சேமிப்பு அதிகரிக்கும். கடன்கள் குறையும். பெண்களுக்கு இது பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், கெட்டது என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரை உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல
உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது, நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. தன வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. தைரிய வீரியஸ்தானத்துல புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் இருக்காங்க. சப்தமஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பிரச்சனை நிறைந்த உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரை பெற போறீங்க. அதே நேரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாம மிகவும் கவனித்து பாடங்களை படிக்கிறது நல்லது. சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்றது நன்மை தரும். உத்தியோகஸ்தவர்களுக்கு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அனுசரித்து போவாங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் மன அமைதி உண்டாகுங்க. எதிலும் நட்பலன் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதிலும் உறுதியான முடிவு எடுப்பீங்க. வாக்கு வன்மையால காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம். அடுத்தவர் கூறத தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலை ஏற்படும். புதிய மேலதிகாரியின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்குங்க.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடவுள் பக்தி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குறதுல கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி நீங்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத குறைத்து கொள்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, காடு வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, வீடெல்லாம் கட்ட போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.